Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. ஹட்டன் டிகோயா தரவளை மேற்பிரிவில் நீண்ட காலமாக மின்சார வசதியின்றி இருந்த மக்களுக்கு இன்று மின்சாரம் வழங்கப்பட்டது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தரவளை மேற்பிரிவில் நீண்ட காலமாக மின்சார வசதியின்றி இருந்த 32 குடும்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் இன்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஹட்டன் டவுன்ல இருந்து இந்த தோட்டம் எவ்வளவு தூரம் இருக்குது? 1 மைல் கூட இல்ல. ஆனா 60 வருஷம் 70 வருஷம் அரசியல் செய்யறேன்னு சொல்றவங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு இதுவரை காலமாக மின்சாரம் வழங்க முடியல. ஆனா என்ன சொல்லுவாங்க மேடையில், இப்ப இந்த முறை தேர்தல் வருது, தேர்தல் ஏறி சொல்லுவாங்க மலையத்துல 95% மக்களுக்கு மின்சாரத்தை வழங்கியது நாங்க தான் அப்படின்னு மாறு தட்டிக்குவாங்க. நான் முன்னிக்கூறிய போல திருப்பி சொல்றேன், 1 மைல் கூட இல்ல ஹட்டன் டவுன்ல இருந்து இது. அவை நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு தெளிவா இல்லாட்டியும் வர்ற தேர்தல்ல கொஞ்சம் தெளிவா இருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மின்சாரத்தை கொடுத்தது யார் என்று. இது அரசியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட இது இல்ல. வந்து உங்க தோட்ட கமிட்டி தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த வேண்டுகோளுக்கு நாங்க நமது பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இந்த மின்சாரத்தை வழங்கியுள்ளார். அதே போல தேவைகளுக்கு ஏற்றவாறு வேலை செய்பவர் தான் திரு ஸ்ரீரங்கா அவர்கள். நான் இங்கு வருகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொன்னேன். இந்த சிறார்கள் லயத்தில் இருக்கக்கூடாது. அந்த வயது போனவர்களை லயத்தில் இருந்து என்னால் காப்பாற்ற முடியாது. 5 வருடத்தில் என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் இந்த சிறார்களும் லயத்தில் இருக்கக்கூடாது என்று கூறினேன். அதைத்தான் நான் மாற்றி இருக்கிறேன். மராயா லிந்துரால லயத்தில் இருந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கட்டவர் எழும்பும் அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஏன் அவருக்கு நான் நொமினேஷனை கொடுத்திருக்கிறேன்? லயத்தில இருந்து வந்தவளுக்கு தான் லயத்தின் வழி தெரியும். தலையிடையும் வைத்து குத்தும் தனக்கு வரணும். ஆனா இங்க என்ன இந்த மாநசபைக்கு வெல்லோடும் என்று மனைவியின் அப்பாவையும் அண்ணன் மனைவியையும் போட்டு தேர்தல் கேட்கிறாங்க. என்ன பொறுத்த மட்டும் நான் என் சொந்தக்காரரை போட இல்லை. என் சொந்தங்கள் யாரண்டா இங்க இருக்கிற மக்கள். இவர்கள் தான் என் சொந்தங்கள். என்னால எனக்கு என்னோட இருக்கிற ஆட்களுக்கு எனக்கு ஓட்டு கொடுக்காம இருக்குது. நொமினேஷன் 6 பேர் தந்து இவங்களுக்கு கொடுத்துருவா. 3ல 2 உறவு. எனக்கு 6 தந்தாலே எனக்கு ஒரு எனக்கு 15 தந்தாலும் எனக்கு 50 தந்தாலும் எனக்கு உறவு போட வேண்டிய அவசியம் இல்லை. இவரை கொடுத்திருக்கிறேன் கல்விக்கு முதன்மை. ஆனா எனக்கு தேவை பல்கலைக்கழக மாணவன் ஒருத்தன் வேலை செய்யணும்.